உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்ச ஒருத்தரை கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க வளர்ச்சியை தடுத்தவங்களா இருக்கலாம், 4 பேருக்கு முன்னால உங்களை அவமானப்படுத்தினவங்களா இருக்கலாம். இன்னைக்கு காலம் அவங்களோட கையை கீழே இறக்கி உங்க கையை உயர்த்தி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் செஞ்ச அதே தப்ப நீங்க அவங்களுக்கு திருப்பி செய்ய ஒரு பொண்ணான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? பழி வாங்குவீங்களா இல்லைன்னா உங்க பண்பை காட்டுவீங்களா? வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான சிச்சுவேஷன் சொல்றேன். ஒரு ஆபீஸ்ல ரகு அது கூடவே ரவின்னு 2 பேர் வேலை பார்க்கறாங்க. ரவி குறுக்க வழியில முன்னேற துடிக்கிறவர். ரகுவோடைய கடின உழைப்பை திருடி மேல் அதிகாரி கிட்ட ரகுவை பத்தி தப்பா சொல்லி ரகுவோட ப்ரமோஷனை தடுத்தவர் தான் ரவி. ஒரு நாள் சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு ரகு கிளம்பும் போது ரவி தன்னோட டேபிள்ல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை மறந்து வச்சுட்டு போறத பாக்குறாரு. அந்த ஃபைல் தொலைஞ்சா ரவியோட வேலைக்கே ஆபத்து. அங்க யாருமே இல்ல, சிசிடிவி கேமராவும் இல்ல. ரகு நினைச்சா அந்த ஃபைல அப்படியே குப்பையில வீசிட்டு ரவியோட வீழ்ச்சியை பார்த்து ரசிச்சு பார்க்கலாம். யாருக்கும் தெரிய போறதும் இல்ல. இப்போ நீங்க ரகுவோட இடத்துல இருந்தா என்ன செய்வீங்க? அவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு அங்கேயே விட்டு போயிடுவீங்களா? அந்த ஃபைலை பத்திரப்படுத்தி ரவி கிட்டே கொடுப்பீங்களா? உங்க பதில இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு 10 செகண்ட் யோசிச்சுக்கோங்க. உங்க மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. பழி வாங்குறதுங்கிறது ஒரு நொடி திருப்தி, ஆனா பண்பை காட்டுறதுங்கிறது வாழ்நாள் பெருமை. வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னாரு, என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்துவிடல். இதோட பொருள் என்ன தெரியுமா? நமக்கு கஷ்டம் கொடுத்தவங்களை தண்டிக்கிற சிறந்த வழி அவங்க வெக்கப்படுறபடி அவங்களுக்கு நல்லது செய்யறது தான். நீங்க ரவிக்கு துரோகம் செஞ்சா அவருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவர் உங்களை ஒரு மோசமான மனுஷரா மாத்த நீங்களே அனுமதிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஆனா அவர் செஞ்ச கெட்டதுக்கு ஈடா நீங்க ஒரு நல்லது செய்யும் போது நீங்க ரவியை விட ஒரு படி மேல உயர்ந்து நிக்கிறீங்க. பழிவாங்குற எண்ணம் அப்படிங்கிறது ஒரு எரியும் நெருப்ப நம்ம கையில பிடிச்சுக்கிட்டு மத்தவங்க மேல வீச நினைக்கிறது மாதிரி. முதல்ல சொல்றது நம்ம கையதான். மன்னிக்கிறதும் உதவி செய்யறதும் மத்தவங்களுக்காக இல்ல, நம்முடைய மன அமைதிக்காக. அன்னைக்கு ரகு அந்த ஃபைல பத்திரமா ரவி கிட்ட ஒப்படைக்கிறான். ரவிக்கு தன்னோட தவறும் புரியுது. மன்னிப்பு விட ஒரு மனிதனை அதிகமா மாத்தக்கூடிய ஆயுதம் வேற ஒண்ணுமே இல்லை. உங்க எதிரிய நண்பனாக்குற வலிமை உங்க அன்புக்கு மட்டும்தான் இருக்கு. வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளை சுத்தி உள்ளவங்களை வீழ்த்துறதுல இல்ல, நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்களை வீழ்த்துறதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இப்படி நீங்க யாரையாவது மன்னிச்சிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மனத்தேடும் தேடுவோம் தெளிவோம். நான் சுபஸ்ரீ.